அக்கா, பையனை தூங்க வைக்கணும். ஓகே ஓகே பிரியாராஜன், பாய். போயிட்டு வாங்க, போயிட்டு வரேன். ஓகே ஓகே, பாய் பாய். ஓகே, நேரம் ஆகல, நைட் ரொம்ப நேரம் ஆகுதுல, தூங்க வைங்க போங்க. டாட்டா டாட்டா. இரவு வணக்கம் அக்கா. வணக்கம் வணக்கம் பிரியாராஜன், டாட்டா. ம். சரின்னு இருக்கிறிய பிள்ளை? சரின்னு நைட்டு என்ன சாப்பாடு சொல்லு. அக்கா எந்த அக்கா என்று முதலில் ஹாப்பி அக்கா. அக்கா என்று முதலில் ஹாப்பி அக்கா. ஓகே மக்கா, ஹாப்பியா தான் இருக்கணும். தோசை அக்கா, தோசையா? ஓகே ஓகே. எதை நினைச்சு ஃபீல் பண்ண விடாது. என்ன கொண்டு வந்தா சொல்லு. சரி, ஒண்ணுமே கொண்டு வரல. போகும்போது ஒண்ணுமே கொண்டு போறது கிடையாது. கேட்டியா? இருக்க வரைக்கும் நம்மளை சுத்தி இருக்கவங்களே சந்தோஷமா வச்சுக்கணும், நம்மளும் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது உலகத்துல. கேட்டியா? காசு பணம் நகை நட்டு ஒரு நோய்க்கு பிழைக்குமா? அந்த இளவெல்லாம் ஒண்ணும் பிழைக்காது. சும்மா எல்லாரும் சொல்லுவாங்க, பணம் வச்சுக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் சந்தோஷமாட்டா இருக்கான். அதுவும் கிடையாது. ஆஹ் நம்மட பணம் இருக்குன்னு அடுத்த நேரத்துக்கு வேலைக்கு போகமல கிடக்காது. அதுவும் கிடையாது. ஏன்னா வேலைக்கு போகணும், உழைக்கணும், சம்பாதிக்கணும் எப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்குது. மாறு ஒரு 50 60 வயசுக்கு பிறகு உட்கார்ந்துருவாங்களா, டயர்டாவே இருந்து பார்த்தா அவிய வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சு அவிகளுக்கே வருத்தமா இருக்கும். சரி, அவங்களுக்காக ஒரு நாளும் வாழ்ந்துருக்க மாட்டாங்க. என் இதயமே, என் கலைமானே, என் இதய தங்கமயிலே, என் இரவு சூரியனே, என் பகல் நிலவே என்று நீ என் இதயமே. சதக்கண்ணா, சூப்பர் சூப்பர். அத்தாச்சி வணக்கம். சத்யராஜி, எப்பாடா இவன் ஒருத்தன் ஊரை போட்டுக்கிட்டு வெளிநாட்டு போய் இருக்கான். சத்யராஜி, வேலையெல்லாம் செட் ஆகிட்டாப்பா உனக்கு? வேலையெல்லாம் புடிச்சுக்கிட்டா சொல்லு. அத்தாச்சி வணக்கம். வெளிநாட்டுல போய் இருந்து பையன் பேசுறான், பயப்புள்ள. இப்போ வீட்டுக்கு போன் பண்ணினியா சத்யராஜி? ஓடுன்னு என்ன பத்தியா? வெளிநாட்டுல கிடந்து வேலை செய்யும், சொந்த பந்தத்தெல்லாம் விட்டுட்டு. அக்கா, உங்களை ராஜா அண்ணா, அவா KSR ஆதி, நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலியா இருக்கும் அக்கா. உண்மையை சொன்னா என்ன காணும் தேடும் உறவு அக்கா. ஆமாம் அக்கா. பாத்தியா, வந்த உடனே தேட போகுதியா? இதுதான் நம்ம சம்பாதிச்சது யூடியூப்ல. நம்ம ஒரு நாளைக்கு வரலனாலோ இல்லைன்னா நம்ம வாய்ஸ் டல்லா இருந்தாலோ நம்மள தேடுவாங்க. அதுதான் யூடியூப் சொந்தம். அதான் நம்ம சம்பாதிச்சிருக்கோம். இதை நினைச்சுதான் நான் சில நேரம் பெருமைப்படுவேன். ஏன் தெரியுமா? உண்மைக்கு நான் இப்போ மொட்டை மாடியில வந்து இருக்கிறேன். முந்தி என்ன செய்வேன், வீட்டுக்குள்ள இருப்பேன். எங்க ஆத்துக்காரர் அவங்க செல்ல பார்த்துட்டு அவங்க இருப்பாங்க, என் பொண்ணு அவங்க செல்ல பார்த்துட்டு அவங்க இருப்பாங்க, என் பையன் அவங்க செல்ல பார்த்துட்டு அவர் இருப்பாரு. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? எனக்கு அப்போ செல்லெல்லாம் கிடையாது, சின்ன செல்லு தான் இருந்து. நான் இருந்தாலும் எனக்கு இதுக்குள்ள இந்த யூடியூப் அது இதெல்லாம் ஒண்ணுமே எனக்கு தெரியாது. நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், டிவி பார்த்துட்டு இருப்பேன், சமையல் வேலை பார்ப்பேன், அப்படியே விடுன்னு அப்படியே போயிட்டு இருப்பேன். இப்போ வேலையை நிறுத்தின பிறகு என்ன பண்ணான்னு தெரியாம இதுக்குள்ள வந்து இப்போ வந்து இவ்வளவு சொந்தங்களை சம்பாதிச்சிருக்கேன், யூடியூப் சொந்தங்களை. இது இது போதுமக்கா பாசம். ஆமாமக்கா, வேற என்ன வேணும்? வேற என்ன வேலை இதுக்கு மேல? இருக்க வரைக்கும் அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு